மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. சொல்லுங்க, என்ன பண்றீங்க? கோயம்பேட்டில் வந்து லோடு மேனா வேலை செய்கிறேன். சரி, இது ஒரு மூட்டை வை. ஒரு மூட்டை போதும். இந்த உடம்புல கொஞ்சம் தெம்பு ஜாஸ்தி வைடா. ரைட்டரா வேலை பாத்தீங்களா? ரைட்டர்னாக்கா ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்கிட்டு. திமுங்கலம், நீ என்ன பண்ற? நம்ம குடோன்ல இருக்கிற பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் நம்ம பண்ண வீட்டுல வச்சு. சரி வாதர. மண்ட கசாயம் தென்னந்தோப்புல வச்ச பருத்தி முட்டை எடுத்துட்டு வந்து மறுபடியும் நம்ம குடோன்லயே வச்சு சரக்கு கொள்முதல் பண்ணிட்டு அப்படி உட்காந்துருந்தோம் நாங்கள். என்னுடைய சொந்த ஒரு கும்பகோணம். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. தாச்சியானியை வந்து என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு, நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து வந்து தாச்சியானியை வந்து என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நல்ல குடும்பம், பல்லுகளை விளக்கவும். அவங்களுடைய அம்மாவும் அவங்களுடைய மாமனுங்கள் எல்லாம் சேர்ந்து லாரன்ஸ் வச்சிருக்கான்னு ஒரு கெட்ட பேர். கூட இருந்து குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறியா பின்ன கொய்யாவோட பறிக்க முடியும். இன்னைக்கு விட்டு கும்பகோணம் போயிட்டோம் சார் மேடம். 1ஆம் மாசம் போயிட்டோம் மேடம். 1ஆம் மாசம் போயிட்டு 6ஆம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். உங்க வயசு என்னன்னாங்க? எங்க ஒய்ஃப் அங்கதான் இருக்காங்க அந்த நேரத்துல. உங்களுக்கு ரொம்ப நாராத்தனமான குடும்பமா இருக்குது, ரொம்ப டிராமாத்தனமான குடும்பமா இருக்குது. எப்படிங்க மனசு வருது? ஆனா சத்தியமா சொல்றேன், இது எப்படி நடந்தது ஆண்டவனுக்கு தான் தெரியும் மேடம். விதி விளையாடுச்சுப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேல பழி போடுற. பொண்டாட்டி என் பிள்ளையும் பார்க்க போறனோ அப்பெல்லாம் வந்து அந்த கண்ணங்கிறவன் அந்த சின்ன சின்ன பொடி பசங்களை ஆளு வச்சு அப்படி செட் பண்ணி வச்சு நான் தாக்கம் மேடம். தம்பி இதெல்லாம் அதிரடி முடிவு. இதெல்லாம் அவனை எனக்கு அடிக்கிறது பெரிய பிரச்சனை இல்லை மேடம். நான் அடிச்சானா அவன் செத்துருவான். நான் அடிச்சா நீ செத்துருவேன். இப்படி கிட்ட பார்த்தா அப்படி கல் எடுப்பான், டக்குன்னு இப்படி வச்சு அடிப்பான். டைல்ஸ் உடஞ்ச டைல்ஸ் எடுப்பான், இப்படி வச்சு அடிப்பான் மேடம். சின்ன பிள்ளைலாம் விட்டு இவனை அடிச்சு பழகிக்கணும் வேற அசிங்கப்பட்டிருக்கீங்க நீங்க. நுழையிறேன், இவன் அப்படியே உள்ள வந்து என்ன அப்படியே பிடிச்சி கும்புறு குத்த பிடிச்சி அப்படி நறுக்கு போடா. வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். என்னப்பா பிரச்சனை? சத்தமா பேசுங்க. பேச முடியாது. சொல்லடா. இவன் பேசலனா இன்னில இருந்து இவனுக்கு சோறு போடுறதை நிறுத்திடுங்க. நீங்க அவரை அடிக்கிறீங்களா? வரப்பெல்லாம் என்ன பண்றாரு? இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவனோட நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஒயின் ஷாப்ல போய் நல்லா சரக்கு போட்டு நல்லாவே கலாய்ப்பான். எனக்கு தெரியும் மேடம். இவனுக்கு எப்படி சோறு ஊட்டனா, இவனை கஞ்சி கரைச்சு மிக்ஸில ஊத்து நெஞ்சில ஊத்தனா நானு. உனக்கு என்னடா துரோகம் பண்ண சொல்றா? ஏன்டா இப்படி? சாத்துக்குடி கோயம்பேட்டுல இருந்து வாங்கிட்டு போய் அதை மிக்ஸில அடிச்சு ஊத்துனவனுக்கு என் உசுரை கொடுத்து உன காப்பாத்தினவன. நான் யார் மேல அன்பு ஜாஸ்தி வைக்கிறவங்க எல்லாம் என் நெஞ்சில எட்டி உதைக்கிறாங்கம்மா. என் உசுரை கொடுத்து உன காப்பாத்தின மேடம். ஆனா துரோகம் செஞ்சுட்டீங்களே. துரோகம் பண்ணிட்டேன் உண்மைதான். ஆனா இப்ப சொன்னா பாத்துங்க பச்சை பொய். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான் மேடம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா? அக்கா நீ சத்திவேலு 3 பேர் என்ன சேர்ந்து டைல்ஸ் எல்லாம் அடிக்கல. அக்கா அடிச்சாங்க, அது ஒத்துக்கிறேன். நான் தாச்சியானின்னு கூப்பிட்டு வீட்டுக்கு வந்தானா, செலிவனு கூட்டுவோம் வீட்டுக்கு வந்தானா. பஞ்சாயத்துல இடுப்புகள் நீங்களே அவளுடைய பேர் உன் பொண்டாட்டி கூட நீ இருந்தியா இல்லையா கேக்குற கேள்விக்கு மட்டும் தான் பதிலு. பயப்படலாம் செய்யலாம். லேசுவாட்டா கேளுங்க. சொன்னா சொல்லட்டும், சொல்லலாம் விட்டுருவான். அதுதான் எனக்கு தெரியும். அப்படியே புடிச்சு வச்சு இப்படி குத்துனியா? என்ன அடி பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சிருக்க நீ. எப்படி எல்லாம் உன் காலில் விழுந்து கிடறனா? இறக்கம் இல்லையா உனக்கு? உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. பாக்குறியா? என்னைக்கு நான் நுழையிறானோ உள்ள நுழையிறானோ நல்லா அப்பெல்லாம் முடிச்சு அந்த புனியமுகலத்துல நுழையிறப்ப ஆள் வச்சு அடிக்கிறேன். ஆள் வச்சு அடிக்கிறேன். என்ன பத்தி உனக்கு தெரியாதுடா. உனக்கு வைக்கிறடா வேட்டு. நான் இல்லன்னு சொல்ல. அதை தவறா பயன்படுத்தினது யாரு? நீயும் உங்க அண்ணன் ஏழுமலையும் ஆறுமுகம் தான். நீங்க 3 பேர் சேர்ந்து தான் வந்து அந்த பொண்ணை தவறா பயன்படுத்தீங்க. என்னைக்கோ நடந்தது, இன்னைக்கு ஏன்டா ஞாபகப்படுத்துற? எனக்கு இன்னைக்கு தானே ஞாபகம் வந்தது. ஹாஸ்பிடல்ல பெட்ல போட்டு இவங்க என்ன பண்ணாங்க. பதறாத.
சொல்லுவது உண்மையில யாராவது நம்ம ஒரு நேரம் நல்ல சகோதரர் நல்ல ஒரு பிரதர் அனுப்பிச்சு விடுங்க. இப்பெல்லாம் அனுப்பிச்சு விடாதீங்க. லேட் பிக்கப் அனுப்பிச்சு விடுங்க. நான் அட்ரஸ் ஃபுல்லா நான் தரேன். இவன் எங்க போய் சரக்கு அடிப்பான் என்ன பண்ணுவான் நான் தரேன். வளர்ந்த இந்த ஊர்ல எனக்கே சாராயம் இல்லைன்னா அப்ப எவனுக்குமே இல்ல, எவனுக்கு குடிக்க கூடாது. போலீஸ் கேஸ் நிறைய இருக்கு. 51 எஸ்ஐ வருவாரு. ஸ்டார்ட் மியூசிக். அவர் போன பிறகு அப்படி சும்மா அப்படி சில்லு 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 சில்லுன்னு வரும் மேடம். இவங்க அண்ணன் இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நீ லாரன்ஸ் வச்சிருக்க என்ன எழவியாது என்ன எழவியாது போயிட்டானாக்கா இவன் தாதா மேடம். குட்டி தாதா. நான் தாதாடா, நான் நம்ப மாட்டேப்பா. டேய் சத்தியமா நான் தாதாடா. அட போயா. கையை வச்சுடா செடியா இப்படி பிடிச்சு பிடிச்சு உக்கு 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 உக்குன்னு குத்தா தெரியுது. ஐயோ இந்த அவஸ்தைப்படுறானே. ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் ஸ்டெடியா பேசாண்டா? ஸ்டெடியா பேசு. ஏன்டா பச்சை போய் பேசுற? ஓபனா பேசுற? போய் போய் போய். இவர் ஒரு நாள் கூட ஒரு இடத்துல கூட உண்மையே பேசினதில்லைங்கிறதுக்கு இப்படி முடியா பிடிச்சி இப்படி 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 இப்படின்னு குத்த தெரியல. முன்னாடி தானே அடிச்சா நீ அன்னைக்கு? எத்தனை வாட்டி நீ அடிச்சிருக்க? ஆனா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிச்சானுங்க. 3 மணி நேரம் மூச்சு திணற அடிச்சானுங்க. பாருங்க மேடம், நான் போய் சொல்லியா அச்சுதான் அவன் சொல்றேன். அடிச்சா செத்துருவேன். இந்த உடம்பு எதையும் தாங்குற உடம்பு. நிறுத்துங்கண்ணே, இது கள்ளங்கவடம் இல்லாம வளர்ந்த உடம்பு, எதையும் தாங்கும். லாரன்ஸ் என்னைக்கு என் பேரை கூப்பிட்டு நீ கூப்பிடாத, தகுதி இல்லாதவன்டா. நான் கல்லு மண்ணு நீ தான் தகுதி இல்லாதவன். என் பேரை விட்டு கூப்பிடாத. அந்நிகாரி அப்புறம் என்ன சொல்ற போறா? ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. இல்ல மேடம், தப்பு தான், இல்லன்னு சொல்ல. ஆனா வந்து நாங்க உண்மையிலே நாங்க தப்பு பண்ணல மேடம். நீங்க அந்த பொண்ணை கூட விசாரிங்க மேடம். தப்பு இவங்களாலதான் உருவாக்கப்படல, நாங்களா உருவாக்கப்படல மேடம். அது யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறாங்க? நான் கொசுகடியில உட்காந்துருக்கேன் மேடம், கோயம்பேட்டுல. 100 நாள் ஆச்சு. இங்க பாருங்க மேடம், 100 நாளா இங்க பாருங்க மேடம். இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொல்லுங்கடா. மாமா இந்த மாதிரி பச்சை குத்திக்குமா அப்படின்னா, இல்ல மாமா எனக்கு நெஞ்சில எல்லாம் வந்து எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா, ஆகா வச்சாடா ஆப்புன்னு நினைச்சுக்கிட்டேன் நானு. சாம்பார் ஆப்பு எனக்கு. நான் ரோட்ல நிக்கிறேன் கோயம்பேட்டுல. பகல்ல ஈ தொல்லை, நைட்ல கொசு தொல்லை. யார் பத்த பிள்ளைங்க? வரும்போது பார்த்தேன் நான், நீங்க வெளியே கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்களே, நல்லா தானே இருந்தீங்க. நல்லா மாட்டிக்கிட்டேன். இந்த ஆள் இங்க இருப்பான்னு தெரிஞ்சிருந்தா பேச்சரி ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களுக்கு விச கூட்டு விசாரிங்க மேடம். திண்டுக்கல் ரீட்டாவா வர சொல்லுங்கடா, வர சொல்லுங்கடா. நான் தான் சொப்பன சுந்தரி. ராமலீலா வினோதம் காதல் கவிதா விலாசம். तुझे देखा तो ये जाना सनम प्यार होता है. Hey, what a fantastic reaction. இப்படியே நான் நடந்து போயிட்டு இருப்பேன். இப்படி பிடிச்சுக்கோனுங்க, என் காலை பிடிச்சி இங்க 4 பேர் உட்காந்துக்குவான். என்ன மேடம் பண்ணுவீங்க? பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ஆள் எப்படி சிரிக்கலாம் பாருங்க, பாத்தீங்களா? நம்ம அமிதா பேச்ச மாதிரி சிரிக்கலாம் பாருங்க. நான் இந்த பக்கம் 4 பேர், இந்த பக்கம் 4 பேர், இங்க 4 பேர். நான் எத்தனை பேருமா? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? அவங்க நிறைய வாட்டியே 2 பேரும் சேர்ந்து வீட்டாண்டியே தண்ணி அடிப்பாங்க. நான் திட்டுவேன். நான் என்னால அவருக்கு பிரச்சனை பெருசாயிடுச்சுன்னு சொல்றேன்ல, என்னை பார்க்க வரான்னு தானே ஒரு வாட்டியும் அடிக்கிற. அப்புறம் நீயே பின்னாடி போய் குடிக்கிறேன். எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? அவன் ஒய்ஃபு கூப்பிடுவான், கூப்பிட்டு அதுக்குள்ள பேச மாட்டான். நேரம் இங்கதான் அவன் பார்வை. எப்ப பார்த்தாலும் என் பொண்டாட்டி மேலே குறியா இருக்கேன். என்னமோ தெரியல குரு, அவங்க தான் என் கண்ணுக்குள்ளே இருக்கிறாங்க. எது என் பொண்டாட்டி ஓங்கனுக்குள்ள இருக்காளா? சொல்றேன், சத்தியமா சொல்றேன், எதுவுமே கிடையாது. உங்க சொல்லி தான் நாங்க 2 பேரும் தப்பே பண்ணாரு. ஏன் அப்படி? பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. புள்ள இப்படி உட்காந்துருக்க மேடம். நைட்டு 12 மணிக்கு இவங்க அண்ணா எல்லாம் வந்து இந்த புள்ளைய, இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பூச்சி என்னன்னு பொய்யெல்லாம் போலும்னா உலக பிறல ஒன்று இன்டர்நெட் கேடி. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. நீயும் நல்லவனும் கிடையாது, இவனும் நல்லவனும் கிடையாது. ஃபர்ஸ்ட் 2 பேருக்குமே நான் எதிர்க்கவே சொல்றேன். நீயும் ஒரு குடிகாரன், இவனும் ஒரு குடிகாரன். இவனும் ஒரு ஆண்டப்புழு, நீயும் ஒரு ஆண்டப்புழு. என்ன சொல்ற ராஸ்கல்? எப்படி அவனுக்கு இப்படி நான் தோணுது? யாரால குடிக்க ஆரம்பிச்ச? 2 பேரும் நான் சொல்றேன். யாரால நீ குடிக்க குடிச்சு ஆரம்பிச்ச? நிறந்தவன் தான். நீ குடிச்சு நிறந்தவன் தான். என்னமோ குடியே தெரியாத மாதிரி என்னால குடிச்சன்ற மாதிரி காட்டாதேன்னா. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? யார் சொன்னது உனக்கு?
நீங்க தான் சொன்னீங்க. எப்ப சொன்ன? அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருந்தப்ப நீங்க தான் சொன்னீங்க. அவன் இன்னும் திருந்தல மாமா. தண்ணி விட்டு குண்டே இருக்க தண்ணியை தூக்கி மூஞ்சில ஊத்தி விடுறியா? அப்புறம் எங்க நான் சொன்னேன் உங்ககிட்ட தெரியுமா? ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. என்ன உங்ககிட்ட இருந்து நான் 10 லட்சம் 5 லட்சம் வாங்கிட்டு வரல. என்ன புரிஞ்சுதா? யார் கஷ்டத்தை தான் நீ தின்னு இருக்க. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? ஏமா என்னமா இப்படி எல்லாம் பேசுற? இதுக்கப்புறம் நான் பேசணுமா? செக்ஸா பேசணுமா? ஏய் நான் எந்திரிச்சு போயிடுவேன். அவளுக்கு வாக்குறுதி கொடுங்க, இன்னும் ஏமாத்த மாட்டேன். உங்க ஒய்ஃபா ரொம்ப பிடிக்குமா? இனிமே குடிக்காம இருப்பீங்களா? அது எப்படி நான் நம்புறது? சொல்றது உண்மையில வச்சுதான் நீ நம்பணும். தெருவுல போய் நம்ப முடியல, வடபள்ளி பஸ் ஸ்டாண்ட்ல போய் நம்ப முடியும். எப்போ நக்கல்யா அவனுக்கு. ஏமா அழுற? அழாத. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க.